வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாஸ் ரியாக்ஷன் சேனல். நம்ம மாஸ் ரியாக்ஷன் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கைதி. இந்த படத்தில் வந்து டீசர் ரிலீஸ் ஆகிருக்குது. டீசர் ரிலீஸ் ஆகி எத்தனை நாள் ஆச்சு, இப்போ தான் ரியாக்ஷன் கொடுக்க வருவியா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து 1 வீக்காக நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். என்னால் சுத்தமாக எந்த வீடியோவுமே போட முடியல. எத்தனை வீடியோ, அதாவது எத்தனை ட்ரெய்லர், டீசர், மூவி பஃப் அண்ட் ஸ்னீக் பிக்ஸ் அந்த மாதிரி எத்தனை ரிலீஸ் ஆகிருந்தாலுமே சரி, நான் ஒவ்வொரு வீடியோவாக ஓவர் கம் பண்ணி எல்லா வீடியோவுமே கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைதி. இந்த படத்தில் வந்து கார்த்தி நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டேரக்டர் வந்து லோகேஷ், மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ். அதாவது கார்த்திக் வந்து ஒரு ட்ரிபிள் ஹிட் அப்படின்னு ஒரு படம், அதாவது ட்ரிபிள் ஹிட் மூவி வந்திருக்க வேண்டியது. தீரன், நம்ம கடைக்குட்டி சிங்கம், அது மட்டும் இல்லாமல் தேவ். அதாவது வந்து தேவ் படத்தை ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு படம் வந்து சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு வந்து நினச்சா கடைசியில் அந்த படம் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ரொம்ப கார்த்திக்கு ரொம்ப படு ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதனால் வந்து இந்த படம் வந்து அவருக்கு ஒரு கம்பேக் மூவியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தம்ப்நெயில் இமேஜில் பார்க்கும்போது கார்த்தி இது வரைக்கும், அதாவது பருத்தி வீரனில் மட்டும்தான் கொஞ்சம் தாடி அதிகமாக வச்சுருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு வந்த படத்துலலாம் கொஞ்சம் தாடி மீடியமாக இருக்கும். அதை தாண்டி இப்போ இந்த டீசரில் தான் வந்து அந்த தம்ப்நெயில் இமேஜில் வந்து தாடி ரொம்ப நிறையா இருக்கிற மாதிரியும் ரொம்ப ஆக்ரோஷமாக கார்த்தி வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கார்த்தியோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அது மட்டும் இல்லாமல் அந்த கெட்டப் வந்து அவருக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. டீசர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். ராத்திரி போலீஸ் ரோந்து போகாத ராத்திரி. இன்னைக்கு மட்டும் எத்தனை கிரைம் நடக்க போகுதுன்னு காலையில பேப்பர் படி, அப்ப புரியும். இவன் தலையெடுக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா? டேய், லாரி யாரா பார்த்தது? வண்டி ஓட்டு வந்தாங்க விலக கையமா அவன் எட்டு. தட்டினாதான் மற்றவங்களை தொட முடியும். அவன் பேர் சொன்ன ஐயா, இல்லையா யாராவது இருந்தா லைன் பாருங்கயா. கேக்குதுங்களா? சஸ்பெக்ட் பேர் கில்லிங்கயா, சஸ்பெக்ட் பேர் கில்லி. டீசர் முடிஞ்சிருச்சு. ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தியோட ஃபேஸை கடைசியில் மட்டும் தானே காமிச்சாங்க, இல்லை நடுவில் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா? அப்படி தெரிஞ்சால் கீழே செகண்டோட மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது அந்த டைமோட கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நான் கார்த்தி அந்த இடத்துல பார்க்குறேன். அதாவது வந்து படத்தில் வந்து ஹீரோயினே கிடையாது போல இருக்குது. ஃபுல்லாக கார்த்தியோட அடிதடி ரவுடிசம் அந்த மாதிரி தான் இந்த படமே மொத்தமாக மூவ் ஆகுது. அதாவது அந்த படத்தோட கதை என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி கார்த்தியோட கெட்டப் பற்றி ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் கார்த்தியோட அந்த கடைசியில் அவங்க கார்த்தியை வந்து காட்டுவாங்க உட்காந்து ஃபுல்லாக பிரியாணி ஒரு கட்டிட்டு இருப்பாரு. அங்கே வந்து அவரோட பாடி லாங்குவேஜ், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அவரோட கெட்டப், அந்த தாடி அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். வேறு யாராலையுமே அந்த மாதிரி வந்து அவ்வளோ க்ளீனாக வந்து அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனோட அப்படி தட்டிக்கிட்டு அப்படி அழகாக வந்து அந்த டைமிங்கோட சாப்பிட முடியாது. அது வந்து ரொம்ப க்ளீனாக அவர் வந்து செஞ்சுருக்காரு. அது உங்களுக்கே புரியும். அந்த சீன் பார்க்கும்போது வந்து உங்களே அறியாமல் கார்த்தி வந்து ரொம்ப அந்த சீனில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதாவது இந்த படத்தோட கதை என்னங்கிறத பார்த்தீங்கன்னா, கார்த்தி பெரிய கேங்ஸ்டர், அடிக்கடி ரவுடிசம் அந்த மாதிரி பெரிய இதில் இருக்கார். அவரை எப்படியாவது கீழே சரிச்சு விடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கும்பல் கார்த்தி போட்டு தள்ளிட்டு அவரோட இடத்துக்கு வந்தாங்களா, இல்லை கார்த்தியே வந்து அந்த இடத்துல இருந்து தன்னோட ரவுடிசத்தை கண்டினியூ பண்ணுறாரா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. அதாவது மெயினாக ஒரு வில்லன் ஒருவர் அந்த மெயின் வில்லனை போட்டாரா இல்லையா, அதாவது கொன்னாரா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட கதையாக இருக்க போகுது. அதே மாதிரியே வந்து கார்த்தி வந்து எப்பவுமே அந்த கையில் விலங்கோடு இருக்கிற மாதிரி வந்து ஒரு 2-3 சீன் காமிச்சிருப்பாங்க. அதாவது ஃபேஸ் தெரிஞ்சிருக்காது, கார்த்தி கையில் விலங்கு மட்டும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேவோட ட்ரெய்லர் பார்த்துட்டு இதே மாதிரி தான் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. தேவ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இதுவும் வந்து படம் வந்து நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஏன்னா வந்து ப்ரொடியூசர்ஸோட பேச்சை கேட்டுட்டு எடுத்துகிற டேரக்டர்ஸோட படமாக தேவ் மாதிரி தான் போகுது. இது எப்படி இருக்குன்றது தெரியல. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனால் பார்க்கலாம்.